சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கமலி, என்னடா கை தவறிடுச்சா? கை தவறல, நான் நம்பினவங்க என்ன கை விட்டுட்டாங்க. டேய் மாணிக்கம், நீ எல்லாத்தையும் ஈஸியா நம்பிடுற. அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை. இது பாரு, மத்தவங்க கைவிட்டதை நினைச்சு வருத்தப்படாத. நம்மளோட கையும் காலம் நல்லா இருக்குல்ல, பாத்துக்கலாம், விடுறா. சரி, அதெல்லாம் விடு. கலைவாணியோட கல்யாண விஷயத்துக்கு வா. மாப்பிள்ளை யாரு, அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, அதை சொல்லு. அது மாப்பிள்ளை பேரு செழியன். செழியன் செழியன் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா ஆதிசங்கரி சுப்பிரமணி. என்ன சொல்றீங்க? நான் சொல்றது இருக்கட்டும் தங்கச்சி, நீ 14 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னத கொஞ்சம் நினைச்சு பாருமா. நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. நீ என் வீட்டுக்கு மருமகளாவா? உன்னை ராணி மாதிரி நான் வாழ வச்சு அழகு பாக்குறேன். அதுதான் நான் உனக்கு செய்யற கைமாறா இருக்கும். நாங்க எந்த அவசரத்துக்கு போனாலும் பழச மட்டும் மறக்க மாட்டோம். கலைவாணி தான் என் மருமகன். உனக்கு வயசு வந்ததும் உன்னை நான் என்னோட வீட்டு மருமகளா கூட்டிட்டு போயிடுவேன். நீ கொடுத்த வாக்க நம்பித்தான் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். அன்னைக்கு கலைவாணி செழியன் உயிரை காப்பாத்தினதும் நீ செழியன் கழுத்துல இருந்து செயினை கழட்டி கலைவாணி கழுத்துல போட்டு உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமகளாகணும், நீங்க வாக்கு மாறிடாதீங்கன்னு என்கிட்ட சத்தியம் கேட்ட. கலைவாணியை வளர்த்து படிக்க வச்சு செழியனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? அத மறந்துட்டு இப்ப வந்து யாரு மாப்பிள்ள, எந்த ஊரு, என்ன வேலை பாக்குறாரு, வேலை இல்லைன்னா என் ஃபேக்டரியிலேயே வேலை கொடுக்கறேன்னு சொல்றியம்மா. இதுல என்னம்மா நியாயம் இருக்கு? என் நண்பன் பெருசா சாதிக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போனதை மறந்துட்டீங்களா? அப்புறம் நீங்க ஊரை விட்டு சென்னைக்கு வரும்போது என் மக கலைவாணிய பார்த்து, நீ நல்லா படி, நீ வளர்ந்ததும் உன்னை தேடி நாங்க வருவோம், நீதான் எங்க வீட்டு மருமகன்னு என் மக மனசுல ஆசைய விதைச்சிட்டு வந்தீங்களே, அத கூட மறந்துட்டீங்களா? இந்த 14 வருஷத்துல கலைவாணி மனசுல செழியன தன்னுடைய கணவனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க அன்னைக்கு ஆசைப்பட்டபடி என் மக கலைவாணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். நீங்க சொல்றது எல்லாமே உண்மை, சத்தியம். நான் எதையும் மறைக்கல, மறுக்கவும் இல்ல.
கலைவாணி அன்னைக்கு என் மகனோட உயிரை காப்பாத்தினதுக்கு செழியன் கழுத்துல இருந்த செயினை கலைவாணிக்கு நான் பரிசா கொடுத்தேன். நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு நாங்க காரணமா இருந்ததுனால மாசா மாசம் உங்க குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை எந்த விதத்திலையும் நாங்க ஏமாத்தவும் இல்ல, துரோகமும் பண்ணல. நாங்க உங்களுக்கு பட்ட கடனை அடைச்சிட்டு தானே இருக்கோம். இதோ பாருங்கண்ணே, இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ தாராளமா கேளுங்க, அத நான் தரேன். ஆனா என் மகனை மட்டும் கேட்காதீங்க. என்ன? அது ஒரு காலமும் நடக்காது.